சகல வளங்களைத் தரும் திருவோண விரத சிறப்புகளும் அதை கடைபிடிக்கும் முறையும். பக்தர்கள் வேண்டிய வரங்களைத் தரும் அற்புதமான விரதம் திருவோண விரதமாகும். இந்த நாளில் வாமனமூர்த்தி, உலகளந்த பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள் என பெருமாளின் எந்த திருக்கோலத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம். தான தர்மங்கள் செய்து அதற்குரிய பலன்களை பெருமாளுக்கு அர்ப்பணிப்பது சிறப்பான புண்ணிய பலன்களை தரும். திருவோணம் விரத முறை. திதிகளில் ஏகாதசியும் நட்சத்திரங்களில் திருவோணமும் பெருமாளுக்கு உரிய விரத நாட்களாக குறிப்பிடப்படுகிறது. 27 நட்சத்திரங்களில் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரமும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் மட்டுமே திரு என சிறப்பித்து கூறப்படுபவை. ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என அனைவருக்கும் தெரியும். ஆனால் திருவோண நட்சத்திரம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என பலருக்கும் தெரியாது. பெருமாளின் தசாவதாரங்களில் 5வது அவதாரமான வாமன அவதாரத்தை போற்றுவது திருவோண விரதமா. பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தது ஆவணி மாதம் திருவோண நாளில்தான். அதனால்தான் இந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் கேரளாவில் ஓணம் பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. திருவோணம் என்பது கேரள மக்களுக்கான பண்டிகை நாள் என பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் உள்ள திவ்ய தேச கோவில்களில் ஒன்றான ஒப்பிலியப்பன் கோவிலில் மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்படுவது வழக்கம். ஒப்பிலியப்பன் மகாலட்சுமியின் அம்சமான பூமாதேவியை பெண் கேட்டதும் திருவோண நட்சத்திர நாளில்தான். மார்க்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூமாதேவியை மனம் முடித்ததும் திருவோண நட்சத்திர நாளில்தான். ஒவ்வொரு திருவோண நாளன்று ஒப்பிலியப்பன் கோவிலில் மனக்கொடைகள் தீருவதற்கு, குறிப்பாக குழந்தை வரம் பெறுவதற்காக காத்திருப்பவர்கள் இங்கு தரும் துளசியை பெறுவதற்காக காத்திருப்பதை காண முடியும். திருவோணத்தன்று ஒப்பிலியப்பனின் சொரூபமாக வரும் கோவில் அர்ச்சகரிடம் இருந்து துளசியை பெறுபவர்களுக்கு குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும். வாமன அவதாரம் என்பது குழந்தை வடிவமாக வந்து திரிவிக்கிரமனாக வளர்ந்த கோலமாகும். அதனால் திருவோண நட்சத்திரத்தன்று வாமனரை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்பட்டு உயர்ந்த நிலை கிடைக்கும். சகல விதமான செல்வங்களை பெற வேண்டும் என்பவர்கள் திருவோணத்தன்று விரதம் இருப்பது சிறப்பானதாகும். திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் காலை எழுந்து குளித்துவிட்டு வாமனருக்குரிய மந்திரங்கள், பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி கட்டுப்படுத்தி முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசமாக இருக்கார். முடியாதவர்கள் பகலில் ஒரு பொழுது மட்டும் பழம் அல்லது உப்பில்லாத உணவை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். வீட்டில் உள்ள பெருமாளின் படத்திற்கு முன் விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபட வேண்டும். பால், பழம், கற்கண்டு, புளியோதரை என முடிந்தவற்றை நைவேத்தியமாக அழைத்து வழிபடலாம். வீட்டில் வழிபாடு செய்த பிறகு சந்திர தரிசனம் செய்யவே. இதனால் சந்திரனின் ஆசி கிடைப்பதுடன் சந்திர தோஷம் இருந்தாலும் நிவர்த்தியாகும். சந்திர தரிசனம் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம். வாமன காயத்ரி மந்திரம். ஓம் தவரூபாய வித்மஹே சிருஷ்டி கர்த்தாய தீமஹி தன்னோ வாமன பிரசோதயாத். இந்திர பதவி அடைய ஆசைப்பட்ட மாபலிக்கு சிரஞ்சீவியாக பாதாள லோகத்தில் தவம் செய்து தேவ பதவியை அடையும் மரத்தையும் அருளியது வாமன அவதாரம்தான்.